ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை 10 சுச்சுவேஷன்ஸில் நாம் இங்கிலீஷ் பேசும்போது பயன்படுத்துவோம். அந்த 10 சுச்சுவேஷன்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிந்தால் மட்டும்தான் உங்களால் சந்தேகம் இல்லாமல் இங்கிலீஷ் பேச முடியும். இப்போ வாங்க அந்த 10 சுச்சுவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, மேக்கிங் ப்ராமிசஸ், வாக்குறுதிகளை வழங்குதல். அதாவது எதிர்காலத்தில் ஏதோ ஒரு செயலை நான் கண்டிப்பாக செய்வேன் என்று யாரோ ஒருவருக்கு வாக்குறுதிகளை வழங்கும்போது நாம் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. திங்கட்கிழமை உங்கள் பணத்தை நான் திருப்பி தருகிறேன் என்று யாரோ ஒருவருக்கு நீங்கள் வாக்குறுதிகளை வழங்குகிறீர்கள். இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் திருப்பி தருகிறேன். இதை சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி சொல்கிறது? ஐ வில் ரிட்டர்ன். ஐ வில் ரிட்டர்ன். எதை? உங்கள் பணத்தை. அப்போது யுவர் மணி. ஐ வில் ரிட்டர்ன் யுவர் மணி. உங்கள் பணத்தை திருப்பி தருகிறேன். எப்போது? திங்கட்கிழமை. அப்போது ஆன் மண்டே. ஐ வில் ரிட்டர்ன் யுவர் மணி ஆன் மண்டே. நான் உங்கள் பணத்தை திங்கட்கிழமை திருப்பி தருகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் எப்போதும் உங்களுக்கு உதவுவேன் என்று யாரோ ஒருவருக்கு வாக்குறுதி வழங்குகிறீர்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு உதவுவேன். இதை சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி சொல்றது? ஐ வில் ஹெல்ப் யூ. ஐ வில் ஹெல்ப் யூ. நான் உங்களுக்கு உதவுவேன். நெக்ஸ்ட் நான் எப்போதும் உங்களுக்கு உதவுவேன். எப்படி சொல்றது? ஐ வில் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ. ஐ வில் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ. நான் எப்போதும் உங்களுக்கு உதவுவேன். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ப்ரெடிக்ஷன், கணிப்பு. அதாவது எதிர்காலத்தில் ஏதோ ஒரு செயல் நடைபெறலாம் என்று முன்கூட்டியே கணித்து சொல்லும்போது நாம் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் நாளை கனமழை பெய்யும் என்று யாரோ ஒருவர் முன்கூட்டியே கணித்து சொல்கிறார். இது எப்படி சொல்றது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில்? ஃபர்ஸ்ட் இட் வில் ரெயின் ஹெவிலி. இட் வில் ரெயின் ஹெவிலி. கனமழை பெய்யும். எப்போது? நாளை. அப்போ டுமாரோ. இட் வில் ரெயின் ஹெவிலி டுமாரோ. நாளை கனமழை பெய்யும். ஓகே, நெக்ஸ்ட் இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவள் பாட்டு போட்டியில் வெற்றி பெறுவாள் என்று முன்கூட்டியே கணித்து சொல்லுவது. இதை எப்படி சொல்றது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில்? ஃபர்ஸ்ட் அவள் வெற்றி பெறுவாள். இது எப்படி சொல்றது? ஷீ வில் வின். ஷீ வில் வின். அவள் வெற்றி பெறுவாள். எதில்? பாட்டு போட்டியில். அப்போ இந்த சிங்கிங் காம்படிஷன். ஷீ வில் வின் இந்த சிங்கிங் காம்படிஷன். அவள் பாட்டு போட்டியில் வெற்றி பெறுவாள். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ரிக்வெஸ்ட், வேண்டுகோள். அதாவது ஏதோ ஒரு செயலை எனக்காக செய்வீர்களா என யாரோ ஒருவரிடம் கேட்கும்போது நாம் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு எனக்கு காட்டுவாயா? ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு எனக்கு காட்டுவாயா? ஃபர்ஸ்ட் எனக்கு காட்டுவாயா அப்படின்னா என்ன மீனிங்? நீ எனக்கு காட்டுவாயா அப்படிங்கிற மீனிங். அதாவது தமிழில் பாருங்க, நீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஆனால் இங்கிலீஷில் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். ஓகே, அப்போது நீ எனக்கு காட்டுவாயா இதை எப்படி சொல்கிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில்? வில் யூ ஷோ மீ. வில் யூ ஷோ மீ. நீ எனக்கு காட்டுவாயா? எதை? ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு. அப்போது வேர் த ரெஸ்ட் ரூம் இஸ். வேர் த ரெஸ்ட் ரூம் இஸ். வில் யூ ஷோ மீ வேர் த ரெஸ்ட் ரூம் இஸ். ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு எனக்கு காட்டுவாயா? ஓகே, நெக்ஸ்ட் இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. இன்று சீக்கிரம் கிளம்ப அனுமதிப்பீர்களா? இன்று சீக்கிரம் கிளம்ப அனுமதிப்பீர்களா? ஃபர்ஸ்ட் அனுமதிப்பீர்களா. இதற்கு என்ன மீனிங்? நீங்கள் எனக்கு அனுமதி தருவீர்களா அப்படிங்கிற மீனிங். இதில் பாருங்க, தமிழில் பாருங்க, நீங்கள் எனக்கு அப்படிங்கிற சப்ஜெக்டும்
ஆப்ஜெக்ட்டும் நாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இங்கிலீஷில் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டும். ஓகே, நீங்கள் எனக்கு அனுமதி தருவீர்களா எப்படி சொல்கிறது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வில் யூ அலோவ் மீ, வில் யூ அலோவ் மீ, நீங்கள் எனக்கு அனுமதி தருவீர்களா? எதற்காக? இன்று சீக்கிரம் கிளம்ப. அப்போது டு லீவ் ஏர்லி டுடே, டு லீவ் ஏர்லி டுடே, வில் யூ அலோவ் மீ டு லீவ் ஏர்லி டுடே, இன்று சீக்கிரம் கிளம்ப அனுமதிப்பீர்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா வார்னிங்ஸ், எச்சரிக்கைகள். அதாவது எச்சரிக்கை அப்படின்னா ஒருவரை மிரட்டுவது கிடையாது, ஆலோசனை மாதிரி எச்சரிக்கை செய்வது அப்படிங்கிற மீனிங். அதாவது இங்கிலீஷில் வந்து இஃப் கிளாஸஸ், அதாவது கண்டிஷனல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 இருக்கிறது. 0, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், மிக்ஸ்ட், இந்த மாதிரி ஒரு 5 கண்டிஷனல்ஸ் இங்கிலீஷில் இருக்கிறது. இதற்கு இன்னொரு பேர் என்ன? இஃப் கிளாஸஸ். இதில் வந்து செகண்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அப்படின்னு இருக்கும். இதை வந்து நாம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் பயன்படுத்துவோம். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாயின் அருகில் சென்றால் அது உன்னை கடித்துவிடும். இந்த சென்டென்ஸ் வந்து ஒருவரை மிரட்டுவது கிடையாது, ஒருவருக்கு ஆலோசனை மாதிரி எச்சரிக்கை செய்வது. ஓகே, இதில் பாருங்க 2 சென்டென்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நாயின் அருகில் சென்றால், இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, ப்ளூ கலரில் இருக்கும், அது உன்னை கடித்துவிடும். இதுதான் என்னது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அதாவது இஃப் கிளாஸஸ் யூஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி 2 சென்டென்சஸ் சேர்ந்து தான் நாம் பயன்படுத்துவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நாயின் அருகில் சென்றால், இது வந்து எந்த டென்ஸ்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். எப்படி சொல்கிறது? இஃப் யூ கோ நியர் த டாக், இஃப் யூ கோ நியர் த டாக், நாயின் அருகில் சென்றால் அது உன்னை கடித்துவிடும். இதுதான் என்னது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். எப்படி சொல்கிறது? அது உன்னை கடித்துவிடும். அப்போ இட் வில் பைட் யூ, இட் வில் பைட் யூ, அது உன்னை கடித்துவிடும். ஓகே, இஃப் யூ கோ நியர் த டாக் இட் வில் பைட் யூ, நாயின் அருகில் சென்றால் அது உன்னை கடித்துவிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. மீண்டும் லேட்டாக வந்தால் நீ தண்டிக்கப்படுவாய். ஃபர்ஸ்ட் வந்து மீண்டும் லேட்டாக வந்தால், இது என்ன டென்ஸ்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். எப்படி சொல்றது? யூ வில் பி பனிஷ்ட், யூ வில் பி பனிஷ்ட். இஃப் யூ கம் லேட் அகெயின் யூ வில் பி பனிஷ்ட். மீண்டும் லேட்டாக வந்தால் நீ தண்டிக்கப்படுவாய். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதற்கு முன்பு நாம் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் பிறருக்கு எச்சரிக்கை விடும்போது நாம் பயன்படுத்துவோம் என்று பார்த்தோம். இப்போது ஃபிஃப்த் சிச்சுவேஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நாம் கேஷுவல் கான்வர்சேஷனையும் நாம் பயன்படுத்துவோம். கேஷுவல் கான்வர்சேஷனில் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். மழை பெய்தால் நான் வீட்டில் இருப்பேன், மழை பெய்தால் நான் வீட்டில் இருப்பேன். இது வந்து ஒரு எச்சரிக்கை கிடையாது, சும்மா கேஷுவலாக சொல்கிறது. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மழை பெய்தால், இது எந்த டென்ஸ்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். எப்படி சொல்கிறது? இஃப் இட் ரெயின்ஸ், இஃப் இட் ரெயின்ஸ், மழை பெய்தால் என்ன செய்வேன்? நான் வீட்டில் இருப்பேன். இதுதான் எனது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். எப்படி சொல்கிறது? ஐ வில் ஸ்டே அட் ஹோம், ஐ வில் ஸ்டே அட் ஹோம், நான் வீட்டில் இருப்பேன். இஃப் இட் ரெயின்ஸ் ஐ வில் ஸ்டே அட் ஹோம், மழை பெய்தால் நான் வீட்டில் இருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவளுக்கு உதவி தேவைப்பட்டால் உனக்கு கால் பண்ணுவாள், அவளுக்கு உதவி தேவைப்பட்டால் அவள் உனக்கு கால் பண்ணுவாள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவளுக்கு உதவி தேவைப்பட்டால், இது என்ன டென்ஸ்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? இஃப் ஷி நீட்ஸ் ஹெல்ப், இஃப் ஷி நீட்ஸ் ஹெல்ப், அவளுக்கு உதவி தேவைப்பட்டால் என்ன செய்வாள்? உனக்கு கால் பண்ணுவாள். அப்போது ஷி வில் கால் யூ, ஷி வில் கால் யூ. இஃப் ஷி நீட்ஸ் ஹெல்ப் ஷி வில் கால் யூ, அவளுக்கு உதவி தேவைப்பட்டால் உனக்கு அவள் கால் பண்ணுவாள். இது வந்து என்னது? எச்சரிக்கை கிடையாது, சாதாரண கேஷுவல் கான்வர்சேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா பிளான்ஸ். அதாவது நமது எதிர்கால திட்டங்களை சொல்லும் பொழுது நாம்
இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நாம் இந்த வருடம் தீபாவளியை வீட்டில் கொண்டாடுவோம். இது ஒரு திட்டமிடுதல். ஓகே, ஃபர்ஸ்ட் நாம் கொண்டாடுவோம் எப்படி சொல்றது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல we will celebrate. we will celebrate. நாம் கொண்டாடுவோம். எதை? தீபாவளியை. அப்போ தீபாவளி. we will celebrate தீபாவளி. நாம் தீபாவளியை கொண்டாடுவோம். எங்கே? வீட்டில். அப்போ at home. we will celebrate தீபாவளி at home. நாம் தீபாவளியை வீட்டில் கொண்டாடுவோம். எந்த வருடம்? இந்த வருடம். அப்போ this year. we will celebrate தீபாவளி at home this year. நாம் இந்த வருடம் தீபாவளியை வீட்டில் கொண்டாடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அனைத்து நண்பர்களையும் என் திருமணத்திற்கு நான் அழைப்பேன். ஃபர்ஸ்ட் நான் அழைப்பேன். இது எப்படி சொல்றது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல ஐ வில் இன்வைட். ஐ வில் இன்வைட். நான் அழைப்பேன். யாரை? அனைத்து நண்பர்களையும். அப்போ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ வில் இன்வைட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். அனைத்து நண்பர்களையும் நான் அழைப்பேன். எதற்காக? என் திருமணத்திற்கு. அப்போ டு மை வெட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் செவன்த் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஆஃபர்ஸ். அதாவது யாரும் உங்களிடம் எனக்கு இது வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள். ஆனால் நீங்களாகவே வழியே ஒருவரிடம் சென்று நான் இந்த செயலை உங்களுக்காக செய்யவா என்று கேட்கும்போது நாம் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் டீ போடட்டுமா? உங்களிடம் யாரும் டீ கேட்கவில்லை. நீங்களாகவே வழியே சென்று ஒருவரிடம் கேட்கிறீர்கள். என்ன கேட்கிறீர்கள்? நான் உங்களுக்கு கொஞ்சம் டீ போடட்டுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் டீ போடட்டுமா? இது எப்படி சொல்றது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல ஷேல் ஐ மேக் சம் டீ. ஷேல் ஐ மேக் சம் டீ. நான் கொஞ்சம் டீ போடட்டுமா? யாருக்கு? உங்களுக்கு. அப்போ ஃபார் யூ. ஷேல் ஐ மேக் சம் டீ ஃபார் யூ. நான் உங்களுக்கு கொஞ்சம் டீ போடட்டுமா? ஓகே, நெக்ஸ்ட் இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. இந்த பையை நான் எடுத்து வரட்டுமா? ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வரட்டுமா? அதாவது யாரும் உங்களிடம் உதவி கேட்கவில்லை. நீங்களாகவே வழியே சென்று நான் எடுத்து வரட்டுமா அப்படி கேட்கிறீர்கள். இதை சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி சொல்றது? ஷேல் ஐ கேரி. ஷேல் ஐ கேரி. நான் இதை சுமந்து வரட்டுமா அல்லது நான் இதை எடுத்து வரட்டுமா? எதை? இந்த பையை. அப்போ திஸ் பேக். ஷேல் ஐ கேரி திஸ் பேக். இந்த பையை நான் எடுத்து வரட்டுமா? ஓகே, நெக்ஸ்ட் எய்த் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஹோப்ஸ். ஹோப்ஸ் நம்பிக்கைகள். இதற்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தால் உங்களுக்கு எளிதாக புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவளுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். அவளுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் நம்புகிறேன். இதை எப்படி சொல்றது? ஐ ஹோப். இது எந்த டென்ஸ் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ ஹோப். நான் நம்புகிறேன். எதை? அவளுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும். அப்போ she will like this dress. அவளுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும். ஐ ஹோப் she will like this dress. அவளுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும் என்று நம்புகிறேன். இந்த இடத்துல என்று அப்படிங்கிற கன்ஜங்ஷனுக்கு எந்த விதமான வேர்ட்ஸும் நாம் சேர்க்க தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவன் பரீட்சையில் பாஸ் பண்ணுவான் என்று நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் நான் நம்புகிறேன். எப்படி சொல்றது? ஐ ஹோப். நான் நம்புகிறேன். எதை? அவன் பரீட்சையில் பாஸ் பண்ணுவான். அப்போ he will pass the exam. he will pass the exam. I hope he will pass the exam. அவன் பரீட்சையில் பாஸ் பண்ணுவான் என்று நான் நம்புகிறேன். இந்த இடத்துலையும் என்று அப்படிங்கிற கன்ஜங்ஷனுக்கு எந்த விதமான வேர்ட்ஸும் சேர்க்க தேவையில்லை. ஓகே, இதே மாதிரி ஐ ஹோப் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தி தான் இதை சொல்லணுமா என்றால் இல்லை. இப்போ பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவன் விரைவில் நோயிலிருந்து குணமடைவான். இந்த சென்டென்ஸ்ல நான் நம்புகிறேன் அப்படிங்கிற சென்டென்ஸ் மறைந்திருக்கிறது. அவன் விரைவில்
நோயிலிருந்து குணமடைவான் என்று நான் நம்புகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவன் குணமடைவான். இதை எப்படி சொல்றது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் he will recover. he will recover. அவன் குணமடைவான். எதிலிருந்து? நோயிலிருந்து. அப்போ from his illness. from his illness. நோயிலிருந்து. எப்போது? விரைவில். அப்போ soon. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 9th சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா சர்டைனிட்டி, நிச்சயத்தன்மை. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தால் உங்களுக்கு எளிதாக புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நாளை காலை 10 மணிக்கு கடை திறக்கப்படும். ஃபர்ஸ்ட் வந்து கடை திறக்கப்படும். இது எப்படி சொல்றது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் த ஷாப் வில் ஓப்பன். த ஷாப் வில் ஓப்பன். கடை திறக்கப்படும். எப்போது? நாளை காலை 10 மணிக்கு. அப்போ அட் 10 AM tomorrow. at 10 AM tomorrow. The shop will open at 10 AM tomorrow. நாளை காலை 10 மணிக்கு கடை திறக்கப்படும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே சிச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ரயில் மாலை 6 மணிக்கு வந்து சேரும். ரயில் மாலை 6 மணிக்கு வந்து சேரும். இதே சிச்சுவேஷனை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் நாம் பார்த்திருப்போம். ஆனால் இரண்டுக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் உண்டு. அதை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரயில் வந்து சேரும். இதை சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி சொல்றது? த ட்ரெயின் வில் அரைவ். த ட்ரெயின் வில் அரைவ். ரயில் வந்து சேரும். எப்போது? மாலை 6 மணிக்கு. அப்போ அட் 6 PM. அட் 6 PM. மாலை 6 மணிக்கு. த ட்ரெயின் will arrive at 6 PM. ரயில் மாலை 6 மணிக்கு வந்து சேரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 10th சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா மேக்கிங் டெசிஷன்ஸ், முடிவுகளை எடுப்பது. அதாவது உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். பல ஆப்ஷனில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். இந்த சிச்சுவேஷனில் நாம் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. பார்ட்டிக்கு நான் இந்த சிவப்பு ட்ரெஸ்ஸை தேர்வு செய்கிறேன். உங்களுக்கு ட்ரெஸ்ஸை தேர்வு செய்வதில் பல ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்கள்? இந்த சிவப்பு ட்ரெஸ்ஸை தேர்வு செய்கிறீர்கள். இந்த சிச்சுவேஷனில் நாம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்துவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் தேர்வு செய்கிறேன். இது எப்படி சொல்றது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஐ வில் சூஸ். ஐ வில் சூஸ். நான் தேர்வு செய்கிறேன். எதை? இந்த சிவப்பு ட்ரெஸ்ஸை. திஸ் ரெட் ட்ரெஸ். எதற்காக? பார்ட்டிக்கு. அப்போ ஃபார் த பார்ட்டி.